உங்களை இந்த கட்சியில் இணைச்சிக்கிட்டதுக்கு என்ன காரணம் சார்? சார் இப்போ பார்த்தீங்கன்னா 2023 உங்கள் கட்சி தலைவரான விஜய் ஏன் சினிமாவை விட்டு அரசியலுக்கு வராரு? அவர் ஆடியன்ஸ் இல்லைன்ட்டோ இல்லை படம் ஓடலன்ட்டோ இன்னைக்கு வந்து சினிமா விட்டு வரல. அதே போல் உங்கள் தலைவர் விஜயை மக்கள் முழுமையாக ஏற்றுப்பாங்களா? இன்னைக்கு அவரை ஏற்றுப்பாங்களான்னு கேட்குறதே இல்லை. அவர் மாநாடுனா தமிழ்நாட்டில் இல்லை சார், இந்தியாவில் இல்லை சார். வணக்கம், நான் மக்கள் சுரேஷ், வழக்கறிஞர், மத்திய சென்னையில் வழக்கறிஞர் அணியில் இருக்கிறேன். உங்களை இந்த கட்சியில் இணைச்சிக்கிட்டதுக்கு என்ன காரணம் சார்? சார் இப்போ பார்த்தீங்கன்னா 2023 விஜய் சார் வந்து ஒரு கல்வி விருது நடத்தினார். அதில் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சி தலைவர் மாதிரி ஒரு 500 பேரை கூப்பிட்டுட்டு ஒரு 5 பேருக்கு மட்டும் விருது கொடுத்துட்டு போல. அவர் அந்த விழா முடிகிற வரைக்கும் அவர் கையாலேயே எல்லா மாணவ மாணவிகளுக்கும் அவர் கையாலேயே பரிசு கொடுத்து ஒரு நாள் முழுமையாக அந்த இடத்துல அவர் இருந்து அந்த பணியை செய்ய முடியும் என்று அவர் உணர்த்தியதன் மூலம் நான் என்னை அவருடன் இந்த கட்சியில் இணைத்து கொண்டேன். உங்கள் கட்சி தலைவரான விஜய் ஏன் சினிமாவை விட்டு அரசியலுக்கு வராரு? சார், உங்களுக்கெல்லாம் தெரியும், அவர் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஒரு உச்ச நட்சத்திரம். அவருக்கு சம்பளம் எவ்வளோன்றது உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். அவர் ஆடியன்ஸ் இல்லைன்ட்டோ இல்லை படம் ஓடலன்ட்டோ இன்றைக்கி வந்து சினிமா விட்டு வரல. கடந்த 25 வருஷமாக தமிழ்நாடு மக்கள் வந்து அவர் இந்த இடத்துல எடுத்துன்னு வந்து வச்சுருக்காங்க. அதே தமிழ்நாட்டு மக்களை கடைக்கோடியில் வறுமையில் வாடும் தமிழ்நாடு மக்களை கூட அவர் உச்சகட்டத்தில் வர வைக்கணுன்றது தான் அவரோட ஒரு முக்கிய இலக்காக இருக்கிறது. அதற்காக மட்டும்தான் அவர் இன்றைக்கி கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வந்திருக்காரு. இதே மாதிரி தான் விஜய் வந்து 2005 அரசியலுக்கு வந்தார். அவரை முழுமையாக மக்கள் ஏற்றுக்கலை. அதை எப்படி பார்க்கணும் சார்? அவரை மக்கள் ஏற்றுக்கலன்னா இல்லை சார். அவர் வரும்போது ஃபர்ஸ்ட் வாட்டி அவர் சட்டமன்ற உறுப்பினராய் சட்டமன்றத்துக்கு போகிறாரு. 2வது முறை எதிர்கட்சி தலைவராய் சட்டமன்றத்துக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு உடம்பு சரியில்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் அரசியலில் பயணம் செய்ய முடியலையே தவிர மக்கள் ஏற்றுக்கலன்னு கிடையாது சார். அதே போல் உங்கள் தலைவர் விஜயை மக்கள் முழுமையாக ஏற்றுப்பாங்களா? இன்னைக்கு அவரை ஏற்றுப்பாங்களான்னு கேட்குறதே இல்லை. அவர் கொடியை ஏற்றும் போதே ஏற்றுக்கினாங்க. எல்லார் வீட்லேயும் எல்லா மனசுலையும் கொடியை ஏற்றிட்டாங்க. 234 தொகுதியிலும் உங்களுடைய செல்வாக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? 234 தொகுதியிலையும் மக்கள் தலைவர் யாரை கேண்டிடேட்டாக போடுறாங்களோ அவங்க தான் சார் எம்எல்ஏ, அவங்க தான் சட்டமன்றத்துக்கு வருவாங்க, அவங்க தான் வந்து நாளைய சட்டமன்ற உறுப்பினர்கள். அனைத்து தொகுதிகளிலும் உங்களுடைய சுற்றுப்பயணம் எப்படி இருக்கும்? எல்லா தொகுதியிலையும், ஏன் அவர் கால்படாத இடமே இல்லை என்று சொல்கிற மாதிரி எல்லா பஞ்சாயத்து வரைக்கும் அவர் கட்டாயமாக சென்று அவர் 2026 முதலமைச்சர் ஆன உடனே அனைத்து நலப்பணிகளையும் அவர்களுக்காக செய்வார் என்று உறுதியளிப்பார். பிற அரசியல் கட்சியிலிருந்து சில முக்கிய புள்ளிகள் டிவிகேவில் இணைய வாய்ப்பு இருக்குன்னு தகவல் வந்துட்டு இருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கட்டாயமாக வருவாங்க சார். தலைவரை சந்தித்து எல்லா கட்சியில் இருக்கவங்களும் தலைவரால் ஈர்க்கப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தில் கட்டாயமாக வருவார்கள் சார். ஏன், அதற்கு உதாரணம் நான் கூட மாற்றுக் கட்சியில் இருந்து தான் என்னை இந்த கட்சியில் இணைந்து கொண்டேன் தலைவரிடத்தில். உங்களுடைய மாநாடு தள்ளி போக என்ன காரணம்? அவர் மாநாடுனா தமிழ்நாட்டில் இல்லை சார், இந்தியாவில் இல்லை சார், வேர்ல்டுலேருந்தே பயணித்து வருவார்கள். கால் கோன்ற விழாக்கே அழைப்பிதழே இல்லாமல் அங்கே ஜனங்க அப்படி குவிகிறாங்க சார். தலைவர் வராரு, தலைவர் வரும்போது அங்கே இடம் இருக்குமோ இல்லையோன்றதான் பெரிய விஷயமா இருக்கும். அக்டோபர் 27 அன்று நடக்கவிருக்கும் முதல் மாநாட்டில் தமிழ்நாட்டில் 2026 கண்டிப்பாக தலைவர் தான் முதலமைச்சர் என்ற ஒரு நிகழ்வு அந்த இடத்தில் கட்டாயமாக நிறைவேறும் என்று கூறி நன்றி கூறுகிறேன். வணக்கம்.